காலையில 5 மணிக்கெல்லாம் என்னை எழுப்பி விட்டதும் இல்லாம, சீவி விட்டு சாப்பாடெல்லாம் குடுத்தாங்க. நான் சரி கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா பேக்கெல்லாம் பேக்கிங். எங்கடா திருப்பி என்ன பயணங்கள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியலையே! இவ்வளோ சீக்கிரம் எங்க கூட்டிட்டு போறாங்க? நான் அப்படியே ஒரு தூக்க கலக்கத்திலேயே இருந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் என்ன பேக்ல தூக்கி போட்டு வண்டியில கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வெளியே எட்டி பார்த்தா, போர்டுல சென்னைன்னு இருந்தது. சரி நம்ம சென்னைக்கு தான் போறோம். சென்னை பயணங்கள் ஸ்டார்டட். அவ்வா கூட நான் டிராவல் பண்றேங்க. இப்போ எங்கள் காரில் வந்து அவ்வாவை கூட்டிட்டு நானே எங்கள் மம்மி டேடி எல்லாரும் ஜாலியாக போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. அங்கே எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் வெளியெல்லாம் நல்லா சுற்றிட்டு காரில் எனக்கு ஒரு இடத்த தேடிக்கிட்டு நான் உள்ளே போய் உட்காந்துட்டேன். அவங்களாம் சாப்பிட்டுட்டு வர வரைக்கும் கத்தி கத்தி கூப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். யாரும் வரல. சரி உள்ளேயே படுத்து தூங்கிடலாம், வேறு வழி இல்லை. இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்கள ஒரு பாடுபடுத்தலாம் அப்படின்னு காருக்குள்ளேயே நான் படுத்துட்டேன். இப்போலாம் நான் சமத்தா காருக்குள்ளே இருந்துக்கிறேன். எனக்கு இது மாதிரி ட்ராவல் பண்ணுறது போகிறதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்க, நாங்கள் போன ரூட்லலாம் அவ்வளோ வயல்வெளியெலாம் இருந்தது. அப்புறம் என்னை வந்து ஒரு ரெசார்ட்டை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த ரெசார்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்தது. ரெசார்ட் பின்னாடியே பீச் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த பயணங்களில் வரும். சென்னை பயணங்கள் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு வரும். இந்த ரெசார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பெரிய ரூமு ஹால்லாம் இருந்தது. நான் நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு டிவியெல்லாம் வேற போட்டு விட்டுருந்தாங்க. இந்த ரெசார்ட்டில் டீ காஃபிலாம் கொடுத்தாங்க. நான் குடிக்கக்கூடாதுல்ல, அதனால சமத்தா இருந்துட்டேன். அதுக்கப்புறம் இது மாதிரி பீச் இருந்தது பின்னாடி, ப்ரைவேட் பீச் சூப்பராக இருந்தது. அந்த வீடு, அந்த போட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் பயணங்களில் வந்து நான் ஃபோன் மூலியமாக உங்கள் வீட்டில் வந்து சந்திக்கிறேன். பாய்.